வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளை தாண்டி தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் செய்யும் அரசியல் பெரும் பரபரப்பாக பேசுபொருளாக மாறியுள்ளது. அண்மையில் தான் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநரை சகட்டு மேனிக்கு திட்டி தீர்த்தது என்று சொல்லலாம். சட்டவிரோதம், தன் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகிறார், அவருக்கென்று தனி அதிகாரம் கிடையாது என்றெல்லாம் மிக வலிமையான சொற்களில் உச்சநீதிமன்றம் ஆளுநர் செயல்களுக்கு கண்டனம் தெரிவித்தது. அதோடு மட்டுமல்லாமல் ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த 10 சட்ட முன்வடிவுகளுக்கு சட்ட முன்வடிவுகள் ஒப்புதல் சட்டமாகிவிட்டன என்கிற ஒப்புதலை உச்சநீதிமன்றமே தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்து விட்டது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதனால் உச்சநீதிமன்றம் 10 சட்ட முன்வடிவுகளுக்கும் ஒப்புதல் கொடுத்து விட்டதால் அதுதான் சட்டம் என்பது அன்றிலிருந்தே நடைமுறைக்கு வந்துவிட்டது. தமிழ்நாடு அரசு இதழிலும் அவை சட்டமாக இயற்றப்பட்டு வெளியிடப்பட்டு விட்டது. இதன்படி இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஆனால் வழக்கமாக எப்பொழுதும் போல் இருப்பது போல் இதற்கு முன் இருந்த நடைமுறையான தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக ஆளுநர் இருக்கிறார். அவர் ஆண்டுதோறும் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டி விவாதிப்பார் என்கிற வழக்கமான நடைமுறை இவ்வாண்டும் இந்த தீர்ப்புக்கு பிறகும் கையில் எடுத்திருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள். ஏப்ரல் 25ஆம் தேதி அந்த துணைவேந்தர்கள் கூட்டத்தை அவர் கூட்டுவதாக அறிவித்து அதற்கான அழைப்பை அனைவருக்கும் அனுப்பியும் உள்ளார். இந்த முறை கூடுதலாக தான் மட்டும் அழைப்பு விடுத்தால் அது செல்லா காசாகிவிடும், தன்னை ஒருவரும் மதிக்க மாட்டார்கள், யாரும் வரமாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு தன் துணைக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களையும் அழைத்து கொண்டு வருகிறார். அவர் அந்த மாநாட்டில், துணைவேந்தர்கள் மாநாட்டில் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார். அதற்காக இவர் டெல்லி சென்று அவருக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாடு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சரியாக செயல்படுகிறதா, சட்டப்படி நடக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காக உள்ள பதவிதான் ஆளுநர் பதவி. பிரிட்டிஷ் காலத்தில், அதாவது வெள்ளைக்காரர்கள் காலத்தில், வெள்ளைக்காரர்கள் இங்கிலாந்திலிருந்து இந்த நாட்டை ஆண்டபோது இந்த நாட்டை கண்காணிப்பதற்காக, இந்த நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் கண்காணிப்பதற்காக ஆளுநர் என்ற பதவியை உருவாக்கினார்கள். அது பிரிட்டிஷ் காலம் முடிந்த பிறகு விடுதலை இந்தியாவிலும் தொடர்கிறது. இப்பொழுதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது தேவையற்ற ஒரு ஆளுநர் பதவி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய இவ்வளவு நாள் வரை கூட அப்படி ஒரு பதவி இருக்கிறது. அவர்கள் வருவார்கள், தமிழ்நாடு அந்தந்த மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்களுக்கு ஒப்புதல் தருவார்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள், தேநீர் விருந்து வைப்பார்கள். இப்படி போய்கொண்டிருந்தது. இந்த முறை பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை ஆளுநர்களை கொண்டு அடக்குவது அல்லது வழிக்கு கொண்டு வருவது, மிரட்டுவது போன்ற உத்திகளை கையில் எடுத்ததன் விளைவு ஆளுநர் இந்த வேலைகளை தமிழ்நாடு ஆளுநர் உட்பட பல ஆளுநர்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் பதவி என்பதே அரசியல் சட்டம் சரியாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான பதவிதான். ஆனால் அவரே அரசியல் சட்டத்தை மீறி செயல்படுகிறார். அதோடு குடியரசு துணைத் தலைவரையும் அவர் சேர்த்து கொண்டு செயல்படுகிறார். அவரும் அதற்கு ஒப்புதல் தருகிறார் என்றால் நாட்டின் உயரிய அமைப்பான, உயரிய பதவிகளான குடியரசு துணைத் தலைவர் பதவி, ஆளுநர் பதவி, இவை இரண்டிலும் பொறுப்பில் இருப்பவர்கள் சட்டத்தை மதிக்காமல் செயல்படுகிறார்கள். சட்டத்தை மதிக்காமல் தலையில் ஹெல்மெட் போடாமல் போனால் அதற்கு அபராதம், வரி கட்டாவிட்டால் அதற்கு அபராதம், தள்ளி கட்டினால் அதற்கு ஒரு அபராதம் என்று குடிமகன்களை வாட்டி வதைக்கும் இந்த சட்டம் அப்பட்டமாக சட்ட மீறலை செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகிய இருவரை பற்றி என்ன செய்ய போகிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் உள்ள துணைவேந்தர்கள் நிலையோ அதைவிட கொடுமையானது. இருதலை கொள்ளி எறும்பு போல் ஆளுநர் அழைப்பு விடுக்கிறார். அதற்கு போகாமல் இருப்பதா அல்லது ஆளுநருக்கு அந்த அதிகாரமே இல்லை என்று எதிர்ப்புகள் கொடுப்பதா என்று தெரியாமல் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும், பெரும்பாலான திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் என்று சொல்லலாம், திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஆளுநரின் இந்த சட்ட விரோத, சட்ட மீறல், அப்பட்டமான சட்ட மீறல், உச்ச நீதிமன்ற அவமதிப்பு என்பதை
உரத்து சொல்லியதோடு ஆளுநரின் இந்த கூட்டத்தை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவற்றை தாண்டி நீ என்ன வேணாலும் செய்து கொள், உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படித்தான் செய்வேன் என்கிற கேளா காதினராக, மற்ற அரசியல் சட்ட எந்த ஒரு நியாய தர்மங்களை கேட்கவே மாட்டேன் என்கிற கேளா காதினராக தன் செயலில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு இதற்கு நிச்சயம் எதிர்வினை ஆற்றும். அதற்கு என்னென்ன சட்ட வழிமுறைகளில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த செயல்களின் மூலம் அவர்கள் நிகழ்த்தவிருக்கும் வன்முறை என்னவென்றால் தமிழ்நாட்டு கல்வியினுடைய மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்க இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் உள்ள ரொம்ப ஆபத்து மிகுந்த ஒரு செய்தி. தமிழ்நாட்டு ஏற்கனவே அவர் துணைவேந்தராக இருந்து பல பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவை கலந்து கொள்ளாமல், பட்டத்தில் கையெழுத்திடாமல், மாணவர்களுக்கான சான்றிதழில் கையெழுத்திடாமல் மிக தாமதப்படுத்தி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் மாணவர்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி ஒவ்வொருத்தரும் சிறப்பு அதிகாரம், சிறப்பு அனுமதி பெற்று, வேலை வாய்ப்பு பெற்று, இப்படி பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. அவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு இனி தமிழ்நாடு முதலமைச்சரே பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் இருப்பார் என்று வந்துவிட்டதால் இனி எல்லாம் சுமூகமாகி தமிழ்நாட்டின் உயர்கல்வி, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள உயர்கல்வி மாணவர்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் இயல்பாக இயங்குவார்கள், படிப்பார்கள், வேலைக்கு போவார்கள் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது என்று அனைவரும் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது அதற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இப்படி ஒரு விஷயத்தை இவர் நிகழ்த்துகிறார். இந்த சட்ட மீறலை, உச்சநீதிமன்ற அவமதிப்பை செய்வது சாதாரண மனிதர்களாக இருந்தால் பரவாயில்லை, அரசியலமைப்பு சட்டம் சரியாக செயல்படுகிறதா என்று கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஆளுநரும் குடியரசு துணைத் தலைவர் அவர்களும், இதுதான் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் தமிழ்நாட்டில் திமுக, இது திமுக ஆட்சிக்கான எதிர்ப்பு, திமுக தலைவருக்கான எதிர்ப்பு, மு.க. ஸ்டாலினுக்கான எதிர்ப்பு என்று நினைத்து விடாமல், அதிமுக உட்பட இதுவரை அதிமுக பாஜக கூட்டணி இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளுக்கான சிக்கல்களில் தமிழ்நாடு அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இம்முறை அவர்கள் கனத்த மௌனம் காக்கிறார்கள். இப்பொழுது நாம் அனைவருக்கும், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அதிமுக உட்பட, அதிமுக, பாமக, தேமுதிக, விஜய் கட்சி, நாம் தமிழர் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் இது திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் எதிரான நிகழ்வு அல்ல என்று மட்டும் நினைத்திராமல், இது ஒட்டுமொத்த மாநில உரிமைக்கும் எதிரானது, அதைவிட கூடுதலாக கல்விக்கு எதிரானது, உயர்கல்வி நிறுவனங்களை சிதைக்கும் முயற்சியின் தொடக்கம் இது. இந்த முயற்சி தொடர்ந்தால் இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் தடுமாறி போகும், யார் சொல்வதை கேட்பது என்று தெரியாமல் தடுமாறும் என்கிற ஒரு பேராபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த இந்த மாநாட்டை திமுக அரசு சட்டப்படி அதை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்றும் அது நடக்காது என்றும் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இவ்வளவு ஒரு கடுமையான எதிர்ப்பை உச்சநீதிமன்றம் பதிவு செய்த போதும் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல், மான அவமானத்துக்கு கவலைப்படாமல், நம்ம ஊரில் சொல்கிற பழமொழி போல் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள், அப்படிப்பட்ட சூடு சொர்ணையுள்ள மனிதராக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றத்தின் இவ்வளவு கண்டன உரைகளுக்கு பிறகு அவர் பதவியில் நீடித்திருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன செய்வார் பாவம், அவரை ஆட்டு வைக்கிறவர்கள் எங்கோ இருக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறபடி இவர் செய்கிறார். அப்படி பார்த்தால் அவரை ஆட்டு வைக்கிறவர்களும் சரி, அவர் இருக்கும் பதவியும் சரி, அவர் அழைத்திருக்கும் குடியரசு துணைத் தலைவர் பதவியும் சரி, அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இடங்கள். ஆனால் அவர்களே அதை மீறுவது விந்தையிலும் விந்தை. இதை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, திமுக கூட்டணி கட்சிகள் இப்பொழுது தீவிரமாக எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு மக்களும் இந்த ஆளுநருக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் இப்படி செய்து எல்லாவற்றையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் மீது வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் திமுகவுக்கு எதிரான எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தில் மௌனம் காத்து வருவது வேதனைக்குரிய விஷயம். அவர்களும் இது வெறும் திமுகவுக்கான பிரச்சனை, திமுக அரசுக்கான பிரச்சனை, நமக்கு என்ன என்று இல்லாமல் இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டு மாணவர்களின் உரிமைக்கான பிரச்சனை, மாணவர்களின் கல்விக்கான பிரச்சனை, கல்வியை சிதைக்கும் முயற்சியின் தொடக்கம். இதை முற்றிலும் நாம் தடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு
அனைவரும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எதிராகவும் குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதோடு இம்மாநாட்டை அனைவரும் ஒருங்கிணைந்து தடுத்து நிறுத்தினார். தமிழ்நாட்டில் அரசியல் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு ஆளுநரும் குடியரசு துணைத் தலைவர்களும் செய்த முயற்சி படுதோல்வியில் முடிந்தது என்கிற வரலாற்றை நாம் படைக்க வேண்டும். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.